ஆ. திமுக கழக தொண்டர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் நல்வாழ்வு சங்கம் மூலியமாக திமுக கழக கொடி ஏற்றப்படுகிறது. இந்த கொடி ஏற்றுவதற்கு உயர் திரு பரமேஸ்வரர் சார், மிஸ்டர் ரமேஷ் சார் அண்டு திமுக கழக தொண்டர்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக முதலமைச்சர் வாழ்கவே, தமிழக முதலமைச்சர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, திராவிட மாடல் ஆட்சி வாழ்கவே, திராவிட மாடல் ஆட்சி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, திராவிட மாடல் ஆட்சி வாழ்கவே, திராவிட மாடல் ஆட்சி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, திராவிட மாடல் ஆட்சி வாழ்கவே, திராவிட மாடல் ஆட்சி வாழ்கவே. தமிழக முதல்வர் அவர்கள் வாழ்க, தமிழக முதல்வர் டாக்டர் தளபதி வாழ்க, உதயநிதி தளபதி வாழ்க வாழ்க வாழ்க. நல்லது சார். எலெக்ஷன் போது எல்லாம் ஒற்றுமை அந்த பெரியவனை பார்க்காத செயல்பாடு, அவ்வளோதான். நம்ம தலையில் சொல்லிவிட்டு அதான் பெரியவனை பார்க்காதீங்கன்ட்டு. நம்ம நகரில் இப்பொழுது கொடியேற்றும் திருவிழா முடிந்து இப்போது அனைத்து நபர்களுக்கும் சால்வை அணிக்கப்படுகிறது. இது கழக இளைஞர் கழக தொண்டர்களுக்கு சால்வை அணிக்கப்பட்டது. இப்பொழுது இனிப்பு வழங்கப்படுகிறது. இப்பொழுது அனைத்து கழக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் சால்வை அணித்து கொண்டு இருக்கிறார்கள். மற்ற அனைவரும் கூடியிருந்து சால்வை அணிந்து கொள்வதற்கு தயாராக வந்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் 9ஆம் தேதி இந்த முதலில் திமுக கழக தொண்டர்களுக்கு சால்வை அளிக்கிறார்கள். மற்றும் அனைத்து தொண்டர்களும் கூடியிருந்து அவருக்கு நன்றி தெரிவித்து கொண்டிருக்கிறோம். திமுக தொண்டர்கள் அனைவரும் கூட இருந்து மிஸ்டர் ரமேஷ் மற்றவருக்கும் சால்வை அளிக்கிறார். இப்போது மற்ற தலைவர்களும் கூட இருக்கிறார்கள். நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தலைவரும் கூட இருக்கிறார். இப்பொழுது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தலைவர் நாகேந்திர சார் அவர்களுக்கு நம்ம ரமேஷ் சார் அவர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிறார். மற்ற நகர் தலைவர் கழக தலைவர்களுக்கும் சால்வை அளிக்கப்படுகிறது. இப்பொழுது அனைத்து கழக தொண்டர்களும் தலைவர்களுக்கும் சால்வை அளிக்கிறார்கள். பரமேஸ்வரர் சார் அவர்களுக்கும் சால்வை அளிக்கப்படுகிறது. திமுகவில் இளைஞர் அணி தலைவரும் கூட இருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கும் சாலை மரியாதையை அணித்து அனைத்து நபர்களுக்கும் மரியாதை செலுத்தி இந்த கொடியேற்று திருவிழாவை முன்னிருந்து நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்ட அனைவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் முதலில் திமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து பரமேஸ்வரருக்கு இப்பொழுது சால்வை அணிக்கப்படுகிறது. இப்பொழுது இங்கே பாபு சார் அவர்களுக்கும் சால்வை அணிக்கப்படுகிறது. மற்ற அனைத்து நகரங்களும் வந்து கூடியிருந்து அந்த கொடியேற்றும் திருவிழாவை சிறப்புடன் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அனைவரும் இங்கு கூடியிருப்பதனால் இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருவிழா போல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது முல்லை நகர் திமுக சேர்ந்தவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது.
மற்ற மற்ற அனைவரும் கூடியிருந்து எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவில் உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் இருப்பவர்கள் அனைவரும் டாக்டர் ராதாகிருஷ்ண நகரில் திமுக கொடி ஏற்றுவதற்கும் அங்கு சங்கம் திறப்பதற்கும் அனைத்து இதற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் செயலாளர், பொருளாளர், குழுவினர் அனைவருக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் சங்கத்தின் மூலமாக சால்வை அணிவித்து கொண்டு இருக்கிறார்கள். அனைவரும் இங்கு கூடியிருந்து நம்ம பரமேஸ்வரருக்கு சால்வை அணிக்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் செயலாளர் சால்வை அணிவித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது மற்ற அனைவரும் கூடியிருந்து மற்றவரும் ஒரு சால்வை அணிவித்து கொண்டிருக்கிறார் பரமேஸ்வரர் அவருக்கு. அவர் முன்னாள் திமுகவில் பெரும் பதவியில் இருந்தவர். அவர் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ண நகரில் அனைத்து சேவைகளும் செய்து நமது நகரை சிறப்பித்து கொண்டிருந்ததனால் அவருக்கும் சிறப்பு விருந்தினராகவும் மற்ற அனைத்து தொண்டர்களும் சிறப்பு விருந்தினராகவும் திமுகவை சேர்ந்தவர்கள் அனைவரும் வந்து சிறப்பாக இந்த கொடியேற்றும் நாளை திருவிழாவை போல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ண நகரில் அனைவர்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த கொடியேற்றும் திருவிழாவை போல் நடத்திய கொண்டிருக்கிறது. இப்பொழுது கொடியை காணலாம். அனைத்து திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் சால்வை அணிவிக்கப்பட்டது. அவர் காளத்தீஸ்வரர் கோயில் செயலாளராகவும் இருக்கிறார். மற்ற அனைவரும் திமுக தொண்டர்களும் திமுக கழக செயலாளர், பொருளாளர் அனைவர்களுக்கும் இது சிறப்புடன் காத்து கொண்டிருந்தது. அனைத்தும் திருவிழா போல் நடந்தது.